ஓம் யச்சாய குபேராய வைஷ்ணவனாய தனதாந்திய அதிபதையே தனதாந்திய சம்ருத்மே தேகி தாபய ஸ்வாகா. காலபுருஷனுக்கு 4வது ராசி சரராசி கடகராசி. இந்த ராசிநாதன் சந்திர பகவான். இங்குதான் பெரும் தனக்காரன் குருபகவான் அதி உச்ச பெறும் அற்புத தனயோகம் பெற்ற ராசி. இந்த ராசியில் பிறந்தவர்கள் அம்பையின் அருளை பெற்றதோடு பூசம் புனர்பூசம் ஆயிலத்தில் பிறந்து இவர்கள் உலகத்தை சுற்றி பார்க்கும் உலகத்தை அசைப்பதிலும் மகா வல்லவராக இருக்கிறாங்க. இந்த கடகராசியில் கடகலக்கணத்தில் பிறந்த மகா பாக்கியவான்கள் கெட்டிக்காரர்கள் என்றே கூறலாம். உங்களுக்கு இன்னும் 8 நாட்களில் ஜூலை 5ஆம் தேதி நடக்கும் சுக்கிர பயிற்சி. இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு வீடுமனை வாகன யோகத்தை பற்றிய ஸ்திரச்சொத்து யோகத்தையும் லாபத்தை தரக்கூடிய பதினக்கூடிய பெருந்தனத்தையும் தர என்றுமே ஆயத்தமாகிறது. ஒரு சுகஸ்தானாதிபதி லாபாதிபதி தனஸ்தானமான சிம்மவற்றில் சுக்கிரனும் கேதும் இணைந்து திரிக்கிற உச்சபலம் என்ற விதியின்படி அவர்கள் 8ஆம் வீட்டை 8இல் உள்ள கரும்பாம்பு ராகு பகவானை 26 நாட்கள் பார்ப்பார்கள். இந்த ஆடி 17 வரை ஆடி 21 முதல் ஆடி 17 வரை நடக்கும் நிகழ்வு உங்கள் வாழ்க்கையில் அற்புதமான தனயோகத்தையும் அதிசயமான ராஜ வாழ்க்கையை கொடுத்து உங்களை தகுதிக்கு மீறிய தனவரவு பட்டியலில் பல கடகராசிகர்களை இந்த காலகட்டத்தில் ஆக்குவது என்றால் அது நிதர்சனமான உண்மை என்று சொன்னால் அது மிகையாகாது. எனக்கு அன்பான சகோதர சகோதரர்களே, நீங்கள் இந்த நிலையில் உங்களுடைய முயற்சியை துரிதப்படுத்துங்கள். பயிற்சியை துரிதப்படுத்தினால் இந்த காலகட்டங்களில் வரும் வெற்றி பல தலைமுறைக்கும் நிலைத்து நிற்கும் என்றால் அது மிகை ஆகாது. சுக்கிர பெயர்ச்சி பிறந்தலம்மா கடகராசிக்கு கொண்டாட்டம். சுக்கிர பெயர்ச்சி பிறந்ததம்மா பல கடகராசிக்கு கொண்டாட்டம். திண்டாட்டம் இல்லையடி எனக்கு கொண்டாட்டம் பெருகுதடி. திண்டாட்டம் இல்லையடி எனக்கு கொண்டாட்டம் பெருகுதடி. சுக்கிர பெயர்ச்சி பிறந்ததம்மா பல கடகராசிக்கு கொண்டாட்டம். சுகஸ்தானாதிபதி பெரும் லாபாதிபதி சுக்கிர பகவான் உங்களுக்காக யோகங்கள் தர ஓடி வருகின்றான். சுகஸ்தானாதிபதி பெரும் லாபாதிபதி சுக்கிர பகவான் உங்களுக்கு யோகங்கள் தர ஓடி வருகின்றான். சிம்மத்தில் உள்ள சுக்கிரன் உங்களுக்கு ஆடம்பரம் தரப்போகின்றான். சிம்மத்தில் உள்ள சுக்கிரன் உங்களுக்கு ஆடம்பரம் தரப்போகின்றாம். கோடான கோடி ஐஸ்வர்ய யோகம் தந்திடும் சுக்கிர பகவான் உங்களுக்கு சுகபோகம் தந்திடுவார். உங்களுக்கு சுகபோகம் தந்திடுவார். கொண்டாட்டமே இனி கொண்டாட்டமே கடகத்திற்கு இல்லையடி திண்டாட்டமே. கொண்டாட்டமே இனி கொண்டாட்டமே கடகத்திற்கு இல்லையடி திண்டாட்டமே. கடகத்திற்கு இல்லையடி திண்டாட்டமே. வாகன யோகம் விடுமன யோகம் வாகன யோகம் விடுமன யோகம் விரிவாய் தாரும் அம்மா எனக்கு விரிவாய் தாரும் அம்மா. கொண்டாட்டம் இனி கொண்டாட்டம் திண்டாட்டம் இல்லையடி கடகராசிக்கு கொண்டாட்டம் இனி கொண்டாட்டம் திண்டாட்டம் இல்லையடி இனி கடகராசிக்கு கொண்டாட்டம் என்று நீங்கள் உங்கள் சுகஸ்தானாதிபதியாகிய சுக்கிர பகவானை வீடு மனை வாகன யோகம் ஸ்திரச்சொத்து யோகம் ஆல்டிம ஐஸ்வர்ய யோகம் அடுக்குமாடி ஸ்திரச்சொத்துக்களை தரக்கூடியவரும் பெரும் தனயோகங்களை வாரி வழங்க ஓடிவர இந்த சுக்கிர பகவான் ஆணி 21 என்று சொல்லக்கூடிய 5ஆம் தேதி 7ஆம் மாதம் ஜூலை மாதம் உங்களுக்கு தனை வீட்டில் வருகின்றார். இந்த தனை வீடான சிம்மராசியில் சுக்கிரனும் கேதும் இணைந்து திரிக்கிரக உச்சபலம் என்ற விதியின்படி உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டை பார்ப்பதனால் உங்களுக்கு திடீர் லாட்டரி யோகங்களும் புதலி யோகமும் திடீர் அனாமத்தான சொத்தும் அடுத்தவருடைய உயர் சொத்தும் உங்களை நாடி வரப்போகுது, தேடி வரப்போகுது.
சிலருக்கு திடீரென்று அரசியலில் ராஜப்பதவியும் ராஜாங்க பதவியும் தேர்ந்தெடுப்பது போது திரைப்படத்தில் இருப்பதற்கு படிப்படியாக முன்னேறி வாழ்வின் அதி உச்ச நிலை அடையக்கூடிய நிலையெல்லாம் இந்த காலகட்டங்களில் பெற்றுக்கொள்வார்கள் என்றால் அது மிகையாகாது. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த கடகராசி அன்பர்களே, நேயர்களே, நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் இதை பற்றியும் எங்கும் கவலைப்படாமல் இந்த காலகட்டங்களில் நீங்கள் அவசியம் சுக்கிர பகவான் சுகுதி தேவி வழிபாடு செய்து வாருங்க. உங்கள் வீட்டில் அதிகாலை 4 to 6 மணிக்குள் எழுந்திருந்து 2 செந்தாமரை மலரால் லட்சுமி தேவியை வழிபட்டு நிலைவாசற்படியில் 2 செந்தாமரை மலர்களை வைத்து ஓம் மகாலட்சுமியை போற்றி என்று நீங்கள் லட்சுமி தேவி வழிபட்டு நெய் தீபங்கள் இட்டு வழிபட்டு வரும்பொழுதும் யோகம் விருத்தியாகும். மேலும் கொள்ளவாசப்படியை திறந்து ஓம் தனலட்சுமியை வருக, தானிலட்சுமியை வருக, கஜலட்சுமியை வருக, ஐஸ்வர்யலட்சுமியை வருக, ஆதிலட்சுமியை வருக, சந்தானலட்சுமியை வருக, ஜெயலட்சுமியை வருக என்று அஷ்ட ஐஸ்வர்யலட்சுமி பெயர்களை கூப்பிட்டு வரும்பொழுது உங்கள் வாழ்க்கையில் 8 விதமான செல்வப்பெரும் 16 விதமான செல்வப்பெரு உங்களை தேடி வருவது உண்மை. மேலும் நீங்கள் முடிந்தால் திருக்கஞ்சனூர் என்று அழைக்கப்படும் கும்பகோணம் அலையில் இந்த திருக்கஞ்சனூர் சுக்கிரபகவான் ஆலயம் சென்று ஒரு வெள்ளிக்கிழமை முடிந்தால் நீங்கள் வெள்ளிக்கிழமை ராகுகால வேளையில் 72 குபேரத்தை வைத்து ராகு பகவான் தன் இரு மனைவியுடன் சந்தோஷமாக காட்சி தரும் அந்த கண்கொள்ளா காட்சியும் நீங்கள் வழிபட்டு அந்த சுக்கிரபகவான் ஆலயம் சென்று அந்த சுக்கிரபகவான் திருக்கஞ்சனூர் சுக்கிரபகவானையும் நீங்கள் வழிபட்டு ஓம் ஸ்ரீம் 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 சௌமங்கலி தேவதே சௌபாகியலட்சுமி மமோபாத சௌபாகியம் ஐஸ்வர்யம் ஆகில் ஆரோக்கியம் குரு குரு பசி பசி சுபா என்று நீங்கள் வழிபட்டு வரும்போது நீங்கள் ஆற்றல் மிகுந்தவராய் அதிசயம் படைத்தவராய் வலம் வருவது உண்மை. மேலும் முடியாதவர்கள் தினந்தோறும் பசுமாற்றுக்கு அகத்திக்கரை வாழைப்பழம் கொடுத்தது வாழை தொட்டு தொட்டு வணங்கி வருவதும் லட்சுமோ மகாலட்சுமியை போற்றி என்று நீங்கள் 108 முறை தின சுலோகம் செய்து வருவதும் உங்கள் வாழ்க்கை வெற்றிடமாக இருந்த வாழ்க்கை வெற்றியாக வரும். மேலும் வெள்ளிக்கிழமை காலை 6 to 7 சுக்கிர கோரையில் ஒரு லட்டு மேலும் உப்பு பாக்கெட் வாங்கி வீட்டில் வைக்கும்போது லட்சுமி தேவி உங்களை தேடி வருவார். வெள்ளிக்கிழமை இரவு அதேபோல் 6 மணிக்கு பிறகு 7 மணிக்குள் இந்த ஒரு லட்டு அல்லது உப்பு பாக்கெட் வீட்டில் வாங்கி வைக்கும் லட்சுமி தேவி உங்களை தேடி வருவார். ஆக மொத்தத்தில் இந்த கடகராசிக்கு இன்னும் 8 நாட்கள் வரும் சுகீர்த்தி தேவியின் அருள் கடாட்சம் பெற்று செல்வாக்கும் சொல்வாக்கும் தகுதிக்கு மீறிய தனவரவும் இந்த சுக்கிர பகவானின் அருள் கடாட்சத்தால் பல கடகராசிக்காரங்கள் பெற்று போலாவாங்க. இந்த காலகட்டங்களிலே நீங்கள் ஓ மகாலட்சுமியை போற்றி 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 என்று வணங்கி வருவதும் நீங்கள் தினந்தோறும் லட்சுமி தேவியை மனமுருகி வழிபட்டு வருவதும் யோகம் பெருத்தடையும். முடிந்தால் வெள்ளிக்கிழமை தோறும் இரவு 8 to 9 சுக்கிரகோரையில் ஒரு லட்டு நைவேத்தியம் வச்சு லட்சுமி தேவியை நினைத்து ஓம் ஸ்ரீம் 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 சௌமங்கலி தேவதே சௌபாக்கிய லட்சுமி மமோபாத்த சௌபாகியம் ஐஸ்வர்யம் ஆகில் ஆரோக்கியம் குரு குரு பசி பசி சுவாகா என்று சொல்லி வரும்போது உங்கள் வாழ்க்கை ஆற்றல் மிகுந்ததா அதிசயம் மிகுந்ததாய் பலதர வழிகளில் செல்வாக்கு சொல்வாக்கு பெற்று திடீர் தனப்பெருக்கமாய் பல கடகராசிக்காரங்க வரும் 8 நாட்களிலிருந்து எழுச்சியான 26 நாட்கள் என்று சொல்லக்கூடிய ஆடி 17க்குள் வருவது நிதர்சனமான உண்மை உண்மை உண்மை.